ஹalleluya, praise the Lord. கர்த்தர் நல்லவர். வாங்க நம்ம யாவரும் தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை தொடங்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் கொடுத்த இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பாதோ கர்த்தாவே நன்னாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ இந்த ஆராதனை கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா துதி ஆராதனை நேரத்துல வேதத்தை நாங்கள் கர்த்தாவே வாசிக்கிற கேட்கிற நேரத்துல அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு கூட இருந்த உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தை உணர அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா இதோ கர்த்தாவே நாங்கள் சிந்தித்து பாராத கர்த்தாவே ஏதோ பெரிய காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்து நீர் மகிமை எடுத்துக் கொள்ள முடியாது. இதோ பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவர் தேவனையும் நாங்கள் ஆராதித்து அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே திரியேக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய நாமத்தை மட்டும் உயர்த்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே
சகல உபகாரங்களையும் நாங்கள் ஒரு நாளும் மறவாதபடிக்கு கர்த்தாவே வசனத்தில் எழுதியிருக்கிறபடி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி நன்மையினாலே கர்த்தாவே வாயை திருப்தி ஆக்குகிறவரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். Love the Lord.
கரங்களை நீட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். என்னாலும் என்னை காக்கிற தேவன், என்னை காக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று உடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது கர்த்தாவே. அப்பா உடைய வல கரத்திலே கர்த்தாவை ஏந்தி அப்பா எங்களை காக்கிறவர்கள் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, இதோ எவ்வளவு பயங்கரங்களை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம். அப்பா நாளுக்கு நாள் கர்த்தாவே எல்லா இடங்களிலும் காரியங்கள் இதோ மோசமாய் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா அப்பா உடைய வசனத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி உடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். தேவனும் தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கும் எல்லா துதி கன மகிமை ஆராதனை மாட்சிமை உமக்கே சொந்தமானது கர்த்தாவே. உமக்கே செலுத்துகிறோம் இந்த வேளையில கர்த்தாவே. Oh, we worship you, Lord Jesus Christ. Father God, we love you, Lord. Oh, we bless your holy name, oh Father. நன்றி 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 இயேசுவே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆராதனை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ எல்லா கர்த்தாவே இதோ உன்னதத்திலே தேவ தூதர்களும் 24 மூப்பர்களும் ஒன்று சேர்ந்து உமக்கே மகிமை துதி ஆராதனை என்று கர்த்தாவே அவர்கள் உம்மை போற்றி புகழுகிறது போல நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. Oh yes Father, worship you Lord. Yes Lord, and unto your name of Father.
நீரும் கர்த்தாவே ஏதோ ஆலப் அண்ட் டவுமா இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவரு, ஆதியும் அந்தமா இருக்கிறவரு, அப்பா உங்களுடைய நாமத்திற்கு கர்த்தாவே ஏதோ மகிமையை செலுத்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. வெண்மையும் சிவப்பும் ஆனவர் கர்த்தாவே, நீதியின் சூரியனா இருக்கிறவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் அப்பா இதோ என்றென்றைக்கும் அப்பா உன்னதத்தில அப்பா பிரம்மாண்டமான தோற்றமுடையவராய் மகிமை நிறைந்தவராய் வீச்சாண்டு கொண்டிருக்கிற எங்கள் கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அருமையான வேலைக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உண்மை உயர்த்தவும் உண்மை கனப்படுத்தவும் அப்பா உண்மை மேம்படுத்தவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகபல ஜீவனுக்காய் அப்பா உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். அப்பா இந்த நேரத்துல எங்களோடு கூட இருந்துற நல்ல ஒரு தருணத்தை எங்களை கொடுத்திருக்கிற அப்பா, எங்களை கர்த்தாவே துதிக்க முடியாது ஆராதிக்க முடியாது எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நல்ல வசதிகளுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சூழ்நிலைகளுக்காக நமக்கு நன்றி, உண்மை அறிகிற அறிவுக்காக நமக்கு நன்றி, எங்களை ரட்சித்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து கர்த்தாவே நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து உமக்குள்ளே நாங்கள் கர்த்தாவே மறைவிடத்திற்குள்ளே பிரச்சனத்திற்குள்ளே அமர்ந்திருந்து உடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய கர்த்தா இருதயங்களையும் அப்பா இதோ நாங்கள் ஏறெடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும், இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் செய்ய நான் கவனமா இருப்பேன், இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன், இதனால் நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன், இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தை. ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வாரமும் சபையில நம்ம சொல்லுவோம். வீட்டில் கூட நீங்க எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆனா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, for I know the thoughts that I think towards you says the Lord. நான் தேவன் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்ம வைத்திருக்கிற எல்லா பிளான்ஸ் பார்க்கும் பொழுது எப்படியா இருக்கு, ஈவிலா இல்ல, அது எப்படி இருக்கு, நல்ல நன்மையான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் நம்ம பேர்ல வைத்திருக்கிற இந்த நினைவுகள் பார்க்கும் பொழுது இட்ஸ் கிரேட் அண்ட் இட்ஸ் ஆசம். அது ரொம்ப மிகவும் உயர்ந்ததாய் சிறந்ததாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, and you will call upon me, நீங்க என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, and I will listen to you, நான் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பேன். சோ இன்றைக்கு நம்ம பாக்குறோம் இந்த தேவ வார்த்தைக்கான தலைப்பு நம்ம பார்க்கும்போது, உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள், பொசிஷன் யுவர் செல்ஃப், உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம இருக்கிற ஸ்தானத்தை இடத்தை நம்ம என்ன பண்ணுங்களா, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம பொசிஷன் ஆர் செல்ஃப், நம்மளை நிலைப்படுத்திக் கொள்ளணுமா, நம்ம ரெடியாய் நிற்கிறது போல நம்ம இருக்க வேண்டுமா. சோ பொசிஷனிங் ஆர் செல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நீங்க பார்க்க போறோம். ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க என்ன நோக்கி கூப்பிட்ட நான் உனக்கு என்ன பண்றேன், மறுத்தர் கொடுப்பேன். எரேமியா 33:3 கூட அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சோ உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது எல்லாம் நமக்கு அப்படியே சூதிங்க, அப்படியே ரொம்ப நம்மள
தட்டி கொடுக்கறது, ஆறுதல் படுத்துறது, ரொம்ப நம்மள ஊக்குவிக்கிறதா, பலப்படுத்துகிறதா. அப்படியே அந்த வசனத்தை திறக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசிட்ட, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மனதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஆனா அவருடைய வசனத்துல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை ஜனங்கள் எடுத்து தவறாய் வேற விதமா இத பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ல வந்தா, அவர் சொல்றாரு, இந்த இடத்துல நான் யாரா இல்ல, ஒரு மேஜிக் பண்ற ஒரு ஆளா இல்ல, நான் எப்படி இல்ல ஒரு தேவதை. இந்த ஃபேரி டேல் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கதைகள் எல்லாம், திடீர்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கும், ஒரு ஃபேரி வருவாங்க, அப்படியே எல்லாத்தையும் மாத்திடுவாங்க, இந்த சிண்ட்ரெல்லா படத்துல எல்லாம். சோ நம்ம இருதயத்தின் வாஞ்சை என்னமோ அதை நிறைவேற்றுவாங்க. சோ அந்த மாதிரியும் இல்ல, ஒரு சூப்பர் மேனா எங்கேருந்தோ ஒரு வந்து நம்மளை காப்பாத்துகிற ஒரு சூப்பர் மேனா இல்ல. அதே நேரத்துல ஒரு மூவி நம்ம இந்த படத்துல எல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு என்னதான் நடந்தாலும் அந்த குடும்பத்தையும் அவன் வந்து சண்டை போடுற காரியத்தை அவன் என்ன பண்ணிடுவான், எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவான். அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இல்லைன்னா ஜீசஸ் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு ஜீனி மாதிரி பார்க்கணும். ஒரு விளக்கு எடுத்து அப்படி சும்மா அப்படி தேய்ச்சிடும், அவர் வருவார், அப்படியே வெளியோ நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அப்படியே கொடுத்துருவார். சோ இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தர அருளி செய்வேன் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. ஆனா சில நேரத்துல நடக்கல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவர் சொன்னாரு, ஏன் எனக்கு நடக்கல? இப்படிதான் நம்ம கேள்விகளை கேட்டு வருகிறோம். தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, for I know the thoughts that I think towards you. நான் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். சோ அவர் நம்ம பேர்ல நினைச்சு வச்சிருக்கிற முடிவு என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வசனத்துல, வாக்கிங் வித் காட் requires, என்ன requiresனா, அவருடைய இருதயத்தை, அவருடைய சித்தத்தை நான் ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். சோ அவரோடு கூட நடக்க 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 என்ன தெரிஞ்சுக்கணும், அவருடைய இருதயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிளான்ஸ், நம்மளுடைய சித்தத்தை எல்லாத்தையும் வச்சு ஒரு செல்ஃபிஷ் வில்ல வச்சுட்டு நம்ம சொல்றோம், எனக்கு 3 ஆசை இருக்கு, எனக்கு ஒரு 10 ஆசை இருக்கு, இத ஃபுல்லா நிறைவேற்றிட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் பைபிள்ல தேவன் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு. அப்ப அவரை இதெல்லாம் வச்சுதான் நான் என்ன பண்றேன், தேவனை நோக்கி கூப்பிடுறேன். ஆனா என்ன பண்ண மாட்டேன்றாரு, எனக்கு மறு உத்தர அருளி செய்ய மாட்டேன்றாரு. பொசிஷனிங் ஆர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்னத்துக்கு அவர் சொல்றாரு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், நிறைய தடவை யோசிக்க மறந்து விடுறோம். சோ ஃபுல்ஃபில்லிங் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையோ நம்முடைய செல்ஃபிஷ் மோட்டிவையோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்மளை இன்னைக்கு பொசிஷன் பண்ண அவர் சொல்லல. இல்ல என்னை நோக்கி கூப்பிடணும் அவர் சொல்லல. அவருடைய வசனத்துல நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து இந்த எல்லா இடத்துல எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சொல்றாரு, எங்கெல்லாம் பேசியிருக்கிறாரோ, நான் எங்க வந்தேன், பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தேன், என் சித்தத்தை நான் செய்ய வரல, அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். இப்படிதான் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் அவருடைய இஷ்டம், அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தை, அவர் என்ன வழி நடத்துறாரு. இப்படிதான் எல்லா இடத்துலயும் அநேக வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய இந்த உலகத்துல அவர் வாழும் பொழுது அநேக இடத்துல அவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் மை வில், லெட் thy will be done. சோ அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத அவர் புரிஞ்சிருந்தாரு, அவருடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய இருதயம் தெரியுமா? ஏன்னா அவர் அவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்றேன், உத்தரவு கொடுக்கிறேன். I will answer you and show you great and mighty things which you do not know. சோ உனக்கு அறியாமலும் எட்டாமல் இருக்கிற பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அறிவிப்பேன், உனக்கு காண்பிப்பேன். I will show you. சோ அது தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சரியான ரீசனுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய லைஃப பொசிஷன் பண்ணோம், சரியான நிலையில நம்ம நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய பெரிய காரியங்களை நான் ஏற்றுக்கொள்றேன், அந்த பெரிய காரியங்களை தெரிந்து கொள்றேன், அந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்றேன் அப்படின்னா என் ட்ராக் எப்படி இருக்கணும், நான் போற போக்குல இருக்கக்கூடாது, என் ட்ராக் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடாது, அவர் ட்ராக்ல நான் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோ அவருடைய ட்ராக்ல நான் நிற்கும் போதுதான் அவர் என்ன வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதல். அப்போ அவரை நோக்கி கூப்பிட்டோமானா அந்த இடத்துல அவர் மறு உத்தரவு கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் என்ன நடத்துறாரு. அவர் நடத்தும் பொழுது வழியில் ஏதாவது பிரச்சனைனா அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஓடி வந்து எனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நம்ம பாக்குறோம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல திடீர்னு ஒரு 3 இடத்து ஆட்கள் வந்து
யோசபாத்துடைய காலத்துல அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வர்றாங்க. அந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, யோசபாத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு குழம்பி போய் அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது அந்த இடத்துல தேவன் அவர்களோடு கூட இடைப்படுறாரு. 17ஆம் வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சோ நீங்க தரித்து நின்று நீங்க என்ன பண்ண தேவையில்லையா, யுத்தம் பண்ண தேவையில்லை. பொசிஷன் யுவர் செல்ஃப் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தரித்து நின்று அவர் என்ன செய்யறாரு அப்படின்றத நீங்க பாருங்க. பொசிஷன் யுவர் செல்ஃப். பிரேக் த்ரூ உனக்கு வேணுமா, மறுமலர்ச்சியுடைய வாழ்க்கையில வேணுமா, என்ன பண்ணுமா, தரித்து நிற்க வேண்டும். எதை தரித்து நிற்க சொல்றாரு, எப்படி ஆயத்தமா இருக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, quit all the past life. என்னுடைய அந்த பின்னாடி உன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் உட்கார்ந்து அதையே பாண்டர் பண்ணி அதையே யோசிச்சு அதையே நம்ம இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அந்த இடத்துல வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப பிரச்சனை வரும்போது எதை யோசிச்சாங்கன்னா, அவங்க எகிப்த யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட யோசனைகள்ல நம்ம இல்லாதபடிக்கு அந்த பாஸ்ட் லைஃப நம்ம இக்னோர் பண்ணிட்டு, ஸ்டாப் டுவெல்லிங் அண்ட் பாண்டரிங் இந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். நம்முடைய லைஃப்ல நடந்த பாஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு தீமை நடந்திருந்தாலும், அழிவு நடந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தோல்வி நமக்கு உண்டாயிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுங்களா, அதை நீக்கி போட்டு அதை தள்ளி விட்டுட்டு, கர்த்தர் எனக்கு மேலான காரியங்களை, புதிய காரியங்களை, அவருக்கு நமக்கு அறியாமலும் எட்டாமலும் இருக்கிற பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுற நம்ம, அவர் எதிர்பார்த்துக்கிற முடிவை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பொசிஷன் பண்ணோம். நம்முடைய நிலையை நம்ம சரியாய் காத்து கொள்ள வேண்டும். நம்ம பொசிஷன் பண்ணும்போது நம்ம நிற்கிற இடம், நம்ம கவனிக்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, முழு எக்ஸ்பெக்டேஷனோடு அவர்கிட்ட நான் பெற்றுக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு, அப்படிப்பட்ட உணர்வோடு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு, நோக்கத்தோடு அவரை நம்ம என்ன பண்ணணுமா, தேட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இந்த யோசபாத் ஆட்கள் எல்லாம் ஓடி வராங்க. அவங்க பாக்குறாங்க, அவங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் சொன்ன, தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. அவங்க அந்த இடத்தை சீர்படுத்தி எப்படி நிக்கணுமோ அப்படியா அவர்கள் கீழ்ப்படிந்து செஞ்சாங்க. அதை செஞ்சது நிமித்தம் 22ஆம் வசனமும் 25ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, தேவன் சொன்னாரு, நீ யுத்தம் செய்ய தேவையில்லை. என்ன சொல்றாரு, பொசிஷன் யுவர் செல்ஃப். கர்த்தர் தேவனுடைய வார்த்தை சொன்னது போல அவர்கள் நிலைத்திருந்தபடினாலே, அவங்க செஞ்சபடினாலே, இந்த இடத்துல சொல்றாரு, அவர் தான் என்ன பண்ணாரா, அந்த ஜனங்களுக்குள்ளே பிரச்சனையே எழும்ப பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே மாண்டு மடியும்படியாய் அந்த இடத்துல தேவன் கிரியை செய்தார். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் 25ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 3 நாளாய் அவர்கள் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் சொன்ன வாக்கின்படி அவர்கள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டபடினாலே, பொசிஷன் பண்ணதுனால, அவங்க தேவன் சொன்னாரு, நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை, நீங்க அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொன்ன காரியத்தை அவர்கள் செய்ததின் நிமித்தம் அவங்க 3 நாள் அவங்க கொண்டு போன ஆசீர்வாதம் மட்டும் 3 நாள் எடுத்துச்சு. அவ்வளவாய் ஆசீர்வாதங்களை அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி பாக்குறோம். ஆனா நம்ம புது ஏற்பாடுல நம்முடைய
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழுகிற அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட பொசிஷன் பண்ண ஒவ்வொரு மனுஷனும். சோ நம்மளை நிலைப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்றத நம்ம இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னு சொன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 31 வசனத்து வரைக்கும் அங்க நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்து வழியா போறாரு. அங்க 2 குருடர்கள் அவரிடத்துல வந்து தான் பார்வை கிடைக்கணும், அவங்களை சுஸ்தமாக்கணும், சுகமாக்கணும்னு கேட்டாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துறாரு. சோ அந்த 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம தெளிவாய் புரிந்து கொள்வோம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின் அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். குருடர்கள் வராங்க, இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு சுகமாக்குறாரு. இததான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிலைப்படுத்துகிற இந்த வார்த்தைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்திற்கும் என்ன அந்த இடத்துல தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம பொசிஷனிங் ஆர் செல்ஃப்ஸ், இட் நீட்ஸ் கனெக்ஷன். அதே பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணோமா, அவரோடு கூட கனெக்டடா இருந்துட்டு இருக்கணும். இங்க பாக்குறோம், அவங்களுக்கு பார்வை இல்ல, பார்வை பெறணும். 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, the blind men followed Jesus. என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். சோ அந்த இடத்துல அவங்க அவரோடு கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்தாங்க. ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போனாரோ அந்த இடத்திற்கு போய் the blind men came to him. அவர் அந்த வீட்டுல இருக்கிறாரு, அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, அவரிடத்துல வர்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற, ஊழியக்காரர்களா இருக்கிற நம்ம யாவருக்கும் ஒரு கஷ்டமான காரியம் எது அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க வாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், சூப்பர்பான ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். கர்த்தாவை இப்படி 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 எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், இப்படி எல்லாம் நானு யோசிச்சிருக்கிறேன். இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவம், இந்த வருஷத்துக்கான காரியம், இதெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, என் பின்னாடி நீங்க வந்து இதெல்லாம் வாய்க்கு செஞ்சிருங்க. சோ நம்ம பொசிஷனிங் ஆர் செல்ஸ் இல்ல, நம்ம சொல்றோம் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஏற்றாற்போல் உங்க லைஃப, உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம அவர்கிட்ட கனெக்டடா இருக்கிறத விட நீங்க என்கிட்ட கனெக்டடா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் நம்ம காட் எப்பவுமே சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு உறவோடு கூட தான், அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனோடு கூட தான் நம்மள என்ன பண்றோம், நம்மள ஒப்பிடுறோம். அப்படியா வாழ்றதுனால அநேக இடத்துல நம்ம தோல்வியை கண்டுகொள்றோம், தோல்வியை காண்றோம். அநேக இடத்துல நம்ம ஜபத்திற்கான பதில நம்ம காண்றதுல. சோ இங்க நம்ம பாக்குறோம், அந்த blind men, 2 blind men, they followed Jesus. எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் அவங்க போனாங்க. It shouldn't be hard for us. இது ரொம்ப கஷ்டமா இருக்கவே கூடாது. அவர் சொல்லுகிற இடத்திற்கெல்லாம் நான் சொல்றது. சோ பொசிஷனிங் ஆர் செல்ஃப் அப்படின்னும் போது, இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும் பொழுது பொசிஷனிங் ஆர் செல்ஃப்னா ட்ரெஸ் ஆயிட்டு எல்லா விதமான அவங்க ஆயுதத்தோடு எல்லாம் ஆர்மர் ஆஃப் அந்த என்னெல்லாம் வேணுமோ, அந்த கத்தி, அந்த ஷீல்டு எல்லாத்தோட அவங்க ஆயத்தப்படும் பொழுது, ஏன் ஆயத்தப்படுறாங்கன்னா அவங்க அப்படியே அலர்ட்டா நிக்கிறாங்க. எப்படிப்பட்ட அலர்ட்னா, அந்த கமாண்டர் சொல்ற வார்த்தையை கேட்டு அடுத்து 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 என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 2 நாளாவத்துல பார்த்தோம், அவங்க அப்படியே ரெடியா நின்னாங்க. காட் சொன்னாரு, நீ யுத்தம் செய்ய வேண்டாம், துதி, நீ ஆராதனை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு மாதிரியா இருக்கு, வேற விதமா இருந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் சொன்னதை அவங்க செஞ்சாங்க. இங்க நம்ம பாக்குறோம், இந்த பிளைண்ட் மெனுக்கு அவங்களுக்கு கண் பார்வை வேணும். ஆனா அவர் சொல்றாரு, ஃபாலோ மீ. கண் இருந்தா தானே பார்க்க முடியும். ஆனா அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாரோ அந்த இடத்த அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க. சோ பி கனெக்டட். நம்ம லைஃப்ல எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு தெளிவு இல்லையா, நம்ம இன்னும் நம்ம யோசிச்ச காரியங்களை அச்சீவ் பண்ணலையா, அப்ப காடுடைய சித்தம் என்ன, தேவனுடைய
நிலை என்ன, தேவன் நமக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு, அவைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய இருதயத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்ல மாட்டோம். தேவன் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல. ஏன்னா நம்ம யோசிக்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அது பெர்மனண்டா இல்ல, அது டெம்பரரி தான். அது நன்மைக்கு ஏதுவாக இருக்காது, தீமைக்கு ஏதுவாக இருக்கும். அது ஜஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் அதுல நம்ம எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்கும் பொழுது, அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது, அவரோடு கூட கனெக்டடா நம்ம இருக்கும் பொழுது, அந்த கரண்ட் சப்ளை என்ன ஆகும், வந்துட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிச்சுட்டே இருக்கும். பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும், எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர் எப்பவுமே அவர் இருப்பார். அவர் இருக்கும் பொழுது காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவருடைய வசனத்துல அந்த 28ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அவங்க எங்க ஜீசஸ் இருந்தாரோ அந்த இடத்துல அவங்க வர்றாங்க. வந்து அந்த இடத்துல ஜீசஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த பிளைண்ட் மென்க்கு. அவங்க வர்றதே அவங்க பார்த்தாலே அவங்க குருடங்கன்னு தெரியும். அவங்க கிட்ட சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. Do you believe that I am able to do this? ஏன் அந்த இடத்துல தேவன் அப்படியா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க தெளிந்தவர்களா இல்ல தேவன் தெளிந்தவரா அப்படின்றத அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய தடவை நம்ம தான் தெளிஞ்சவங்க, ரொம்ப ஞானி புத்திசாலி அப்படின்றத நம்ம யோசிப்போம் தேவனை விட. ஏன்னா அவருக்கே ஐடியாஸ் கொடுப்போம் நம்ம, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆட்கள் அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஆனா தேவனுடைய வசனத்துல கேட்கிறாரு, do you believe that I am able to do this? உன் நீதி அல்ல, என் நீதியில நீ நிற்க கற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய பிளைண்ட்னஸ் என்றைக்கு மறைந்து போகும். உன்னுடைய லைஃப்ல தெளிவில்லாத காரியங்கள் எல்லாவற்றும் நீங்கி போகும். உன்னை பொசிஷன் பண்ண கற்றுக்கொள்ளும் பொழுது, be connected with me, அவரோடு கூட நம்ம கனெக்டடா இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் அவரை நம்ம என்ன பண்ணுவோம், புரிந்து கொள்ளுவோம். அப்ப புரிந்து கொள்ளும் பொழுது, என்னுடைய நீதி அல்ல கர்த்தாவே, உங்களுடைய நீதியில தான் நான் நிற்கிறேன் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்வோம். சோ அந்த அந்த 2 ஆட்கள் சொல்றாங்க, ஆமா உங்களால செய்ய முடியும் அப்படின்றத நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். He is able to do everything and anything. இயேசு கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய கூடும் அப்படின்றத இன்றைக்கு நீங்களும் விசுவாசிக்க வேணும், நானும் விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் இந்த உலகத்துல வாழ்ற காரியத்துல அநேக ஒரு நம்ம போகிற அந்த பயணத்துல நமக்கு என்ன இருக்கு, பிளைண்ட்னஸ் இருக்கு. அப்பப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், குருடாயிடுறோம். அப்போ நம்ம அந்த குருட்டுத்தனத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிளைண்ட்னஸ்ல இருந்து என்னுடைய பார்வை தெளிவாகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கர்த்தரோடு கூட கனெக்டடா இருக்க வேண்டும். அவர் போகிற வழியில நான் போகணும், அவர் சொல்ற பொசிஷன்ல நான் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய பார்வையை பெறுவேன். 24 நேரமும் 24 hours 7 days என்ன ஆகும், கர்த்தர் என் கூடவே இருப்பார், என்னை நடத்துவார். அவரோடு கூட நான் இருப்பேன். கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும் பொழுது அவர் சொல்ல வேண்டாம், நானே இப்ப என்ன பண்ணுவேன், உலகம் எங்கோ அவருக்கு சாட்சியா இருப்பேன். உலகம் எங்கும் எத்தனை தடவை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம், எத்தனை தடவை நம்மளை சுற்றில இருக்கிறவங்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம். ஆனா நம்ம பார்வை பெற்ற உடனே என்ன பண்றான், தேவனுடைய சாட்சியை அவங்க சும்மா இருக்க முடியல, எல்லா இடத்துலயும் போய் அவங்க சாட்சியை சொல்றாங்க. அதனால மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. இததான் ஜீசஸ் சொல்றாரு. If you desire to come after me, deny yourself, take up your cross and follow me. 4 காரியத்தை உனக்கு என் பின்னாடி வர்றதுக்கு ஆசையா, ஏன் ஆசீர்வாதத்திற்குள்ள நீ வாழும்படியா நீ ஆசைப்படுறியா, நான் பொசிஷன் பண்ற இடத்துல நிக்கும்படியா நீ ஆசைப்படுறியா, அப்ப நீ என்ன பண்ணு, உன்னுடைய லைஃப் ஸ்டைல நீ வெறுத்துரு. deny, take up the cross. என்ன பண்ணு, எல்லா சுயத்தையும் அந்த சிலுவையை தூக்கிட்டு என்னை
பின்பற்று. ஏன்னா அதெல்லாம் நம்மள என்ன பண்ணும், பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்கும். அப்போ இந்த உலகத்துல நான் வாழணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணும், அவரை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய தடவை நாகமானை போல, நாகமான ஒரு குஷ்டரோகியா இருந்தான், அவனுக்கு சுகம் இல்ல, அவன் பெரிய கமாண்டரா இருந்தான், உலகத்தின் பார்வையில பெரிய ஆளா இருந்தான், ஆனா அவனால ஃப்ரீயா எதுவும் செய்ய முடியல, அவனுக்கு ஒரு பலவீனம், குஷ்ட ரோகம். சோ அவன் ஒரு ஊழியக்காரிடத்துல போய் அவனுக்கு எல்லாம் சரியாகும் ஒரு சின்ன பொண்ணு சொல்லுகிறது நிமித்தம் போறான். பார்க்கும் பொழுது அவனுடைய சுயம் வெளிப்படுகிறதுனால அந்த இடத்துல இம்மீடியட்டா அவனுக்கு சுகம் கிடைக்கல. நம்ம பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நம்ம 12ஆம் வசனம் வாசிப்போம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உத்திரத்தோடே திரும்பி போனான். எவ்வளவு கோபம் வருது பாருங்க. ஏன்னா denying ourself அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு positioning ourself according to the will of God, தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை நிலைப்படுத்தணும் அப்படின்றது நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி லேசான காரியம் இல்ல. ஏன்னா அவனுக்கு சுகம் வேணும். அந்த இடத்துல தேவ ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி போய் தமஸ்குல இந்த மாதிரி நதியில போயிட்டு 7 முறை முங்கி எழுணும் அப்படின்னா அவனால அதை செய்ய முடியல. அவனுடைய அந்த மேட்டிமையை விட்டு, அந்த பெருமையை விட்டு அவனால இறங்கி வர முடியல. சொல்றான் எல்லாம் எத்தனையோ நதி இதோட பெஸ்டா இருக்கு. அதான் கேட்டாரு அவரு, உனக்கு எத்தனை நதி தெரியும் அப்படின்னு நான் கேட்டாரு, எத்தனை வசனக்கு தெரியுமா கேட்டாரு. கர்த்தர் சொல்ற ஒரே வாக்க நம்ம பிடிச்சு அதை நம்ம கடைபிடிச்சாலே இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நம்ம காண்போம். அதாவது அவன் பண்ணாததுனால அவன் desiring to come after me. If anyone is desiring to come after me, எவனாகினா என்னை பின்பற்ற விரும்பினா நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஸ்டைல் நீ இத நீக்கணும். நாகமானுடைய ஸ்டைலு, அவன் வெளியே வந்து ஊழியக்காரன் அவனை தொட்டு சுகப்படுத்தணும், என்ன கனப்படுத்தணும், என்ன பெருமைப்படுத்தணும், என்ன இப்படி செய்யணும், இதுதான். இதே நம்மளுக்கு ஒரு குழப்பா போச்சு நம்ம சிந்தனையில. மத்தவன் பார்வையில பெரிய ஆளா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி வாழணும் அப்படின்னு இதை தூக்கி எரிஞ்சு அங்க என்ன பண்ண சொல்றாரு, deny yourself, take up your cross. நீ என்னெல்லாம் விரும்புறியோ அவைகள் எல்லாம் தூக்கிக்கோ. அவரை பின்பற்ற கற்றுக்கொள்ளும் பொழுது நாட்கள் போக 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 அது நமக்கு லேசாய் மாறிவிடும். அந்த இடத்துல சொல்றாரு 13ஆம் வசனத்துல, அந்த கூட வந்த ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ என்ன பண்ண, அவர் என்ன பெரிய காரியத்தை செய்ய சொன்னாரு, சும்மா அவர் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். சோ அந்த இடத்துல அந்த வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அவன் இறங்கி எங்க இறங்குனா, தான் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இறங்குனான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த யோர்தான் நதிக்குள்ள இறங்குனான். சோ நம்ம என்ன இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு ஃபர்ஸ்ட் இறங்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய நிலையில நம்ம நிற்க முடியும். நான் ஏதோ ஒரு இடத்துல நின்னு கர்த்தரிடத்துல நீங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, பண்ணுங்க பண்ணுங்க, உங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தல் கொடுத்து நீ அறியாமலும் எட்டாமலும் இருக்க பெரிய காரியங்களை செய்வேன்னு நீங்க தானே கர்த்தாவே சொன்னீங்க. அப்படி நம்ம அவர்கிட்ட திருப்பி கேட்டோம்னா அவர் சொல்வாரு, நீ நான் சொல்ற இடத்திற்கு வந்து position yourself, நிலைப்படு, நீ நான் என்ன சொன்னனோ அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள், என்னோடு கூட எப்பவுமே கனெக்டடா இரு. சோ அந்த பொசிஷனிங் yourself அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் ரெடி ஆகிறோம், ஒரு ஆபீஸ்ல இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு யுத்தத்துல நம்ம போனாலும், இல்ல ஸ்கூல்ல இருந்தாலும் எல்லாம் அலர்ட்டா இல்ல அப்படின்னா மிஸ் சொல்றது நம்மளால கேட்க முடியாது. இல்ல ஒரு திருமணத்திற்கோ ஏதாவது ஒரு பந்தயத்திற்கோ ஏதாவது ரேஸ், நம்ம ஒரு போட்டிக்கு எங்க போனாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம செவி கொடுத்து கேட்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அங்க பொசிஷன்டா இருக்கணும், அந்த இடத்துல நிலை நாட்டப்பட்டிருக்க வேண்டும். சோ சரியான ஒரு பொசிஷன்ல நம்ம இருந்தாதான் அந்த இடத்துல அவங்க சொல்றத நம்ம கீழ்ப்படிய முடியும். இல்ல நான் மேல இருக்கிறேன், நான் எனக்கு ஏற்றாற்போல் நீங்க சொல்லுங்க, ஏன்னா நாங்க மற்றவர்களை போல அல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒருபோதும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கேட்கப்படாது. தேவனுடைய வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறபடி
நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. சும்மா எப்படி இருங்க, நான் எப்படி உங்களை இருக்க சொல்றனோ அப்படி நீங்க சும்மா இருக்கும் பொழுது கண் பார்வை திறக்கப்படும். நம்முடைய சிந்தனைகள்ல ஏற்படுற எல்லா குழப்பங்கள் நீங்கப்படும். நமக்கு தெளிவு உண்டாகும். நம்ம போகிற இடத்துல இந்த நாகமானுக்கு எப்படி அவன் முங்கி எழுந்திருத்த உடனே, சொன்ன சிம்பிளான காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே அவனுடைய ஸ்கின் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தைய போல அவ்வளவு அழகா, அவ்வளவு நேர்த்தியா, அவனுடைய எல்லா விதமான சிக்னஸ் அவனை விட்டு நீங்கிடுச்சு. அப்போ அவனால என்ன பண்ண முடியும், ரோட்ல ஃப்ரீயா போக முடியும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. யாரும் அவனை கேலி பண்ண இதுக்கு மேல அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம்குள்ள அவன் நுழைஞ்சான். ஏன்னா அவன் இறங்குனான். இன்னைக்கு நம்ம நம்முடைய பொசிஷன்ல இருந்து இறங்கி தேவன் எங்க நிக்க சொல்றாரோ அந்த இடத்துல நிக்கும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய வசனத்துல எழுதியிருக்கிறபடி நம்ம அறியாமலும் எட்டாமலும் இருக்கிற பெரிய காரியத்திற்குள்ள அவர் நம்மளை வழி நடத்துவார். இன்னைக்கு செஞ்சிருக்கிறதே பெரிய காரியம் தான். நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி நம்ம உடுத்துறோம், நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறோம். நம்மளை சூழ்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம எப்படி அவர் நம்மளை இன்றைக்கு கனெக்டடோ, அவரோடு கூட இருக்கிற அந்த கனெக்ஷன்ல நிற்க சொல்றாரோ அப்படி நிற்க கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பார்வை இன்னும் தெளிவடையும். நம்ம யுத்தம் செய்ய தேவையில்லை. நம்ம தொடர்ந்து நாகமான் பெற்ற ஆசீர்வாதத்தை போல அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்திற்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துவார். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகள்ல எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, ஏதோ நாங்கள் கர்த்தாவே அறியாமலும் எட்டாமலும் இருக்கிற பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியா ஏதோ நாங்க நோக்கி கூப்பிடுறத நீங்க கர்த்தாவே ஃபர்ஸ்ட் அப்பா ஏதோ கர்த்தாவே கவனித்து கேட்டு அதற்கு பதில் கொடுக்க ஏசப்பா நீங்க எங்க மேல கர்த்தாவே வைத்திருக்கிற அப்பா நல்ல திட்டங்கள் நோக்கங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அல்ல, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்த அப்பா எங்களுடைய கர்த்தாவே எதுவுமே எங்களை நிலைப்படுத்தி கொள்ள சரியாய் கர்த்தா எங்களை பொசிஷன் பண்ணி நாங்க கர்த்தாவோடு கூட கனெக்டடாய் ஒவ்வொரு இடத்திற்கும் ஜீசஸ் எங்கெல்லாம் எங்களை வழி நடத்துறீரோ அங்கெல்லாம் நாங்க உங்களை பின்தொடர help us to follow you, Father. அப்பா நம்முடைய வசனத்துல எழுதியிருக்கிறபடி என்ன கர்த்தாவே நீங்க சொன்னீங்க என்ன ஃபாலோ பண்றதா இருந்தா நீங்க உங்களையே வெறுத்து சிலுவை தூக்கிட்டு இதோ என்ன ஃபாலோ பண்ணுங்க கர்த்தாவே. நாங்க கர்த்தாவே எங்களுடைய இருதயத்துல வாஞ்சிக்கிறோம், நீங்க இருக்கிற இடத்துல நாங்க இருக்கணும். நீங்க கர்த்தாவே இதோ எங்களுக்கு கொடுக்கறத நாங்க பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய கர்த்தா பிரசனத்துல நாங்கள் அமர்ந்து இருக்கணும். உங்களுடைய கர்த்தாவே இதோ எங்களை எங்க நிலைநாட்டி இருக்கிறீரோ அந்த இடத்துல உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களை நடத்துவீராக. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய கர்த்தாவே ஜெபத்து விண்ணப்பங்களுக்கு அப்பா ஏன் பதில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அவர்களையே ஆராய்ந்து அறிந்து உடைய வார்த்தையின்படி இதோ அந்த வேளையில நாகமான் இருந்த இடத்தை விட்டு இறங்கி வந்தது போல இன்றைக்கு கர்த்தாவே எங்களுடைய ஸ்தானத்தை இடத்தை இருந்து நாங்க உங்க பொசிஷனுக்கு நாங்க இறங்கி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராங்க. ஒவ்வொரு தெளிவுபடுத்தி வார்த்தையில பலப்படுத்துவீராங்க. உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல உன்னதத்துக்குரிய அநேக ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே நாங்கள் நிரப்பப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்பா எல்லாவித சுகத்தோடு சமாதானத்தோடு அற்புதத்தோடு அப்பா இதோ கர்த்தாவே இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடத்திலும் இன்னும் அதிகமா பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல அப்பா இதோ கர்த்தா யாரெல்லாம் இதோ கர்த்தாவே சிக்கா இருக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கோ அப்பா இதோ இந்த வெள்ளை அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால தொட்டு சுகப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய நிலைமைகளை கர்த்தாவே இதோ தேவனே அவருடைய படுக்கையை திருப்பி போடுவேன் என்று சொல்லி வசனத்துல எழுதியிருக்கிறபடி அப்பா அவர்களுக்கு கர்த்தாவே சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு நீர் வர பண்ண முடியும் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க யாவருக்கும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் கொடுக்க கடவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.